ஓம் நமோ வெங்கடேஷாய. நேற்று பிப்ரவரி 16 திருவோண நட்சத்திரம் காலையில் திருப்பதி பெருமாளை வேண்டிட்டு அங்கே பிரதட்சணம் செய்துட்டு சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கே பிரதட்சணம் செய்ய போகிறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அங்கே பிரதட்சணம் டிக்கெட் ஃப்ரீ தான். ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும். ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லைனா மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம சேர்ந்தாப்பில் அங்கே பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 2 பேருமே அங்கே பிரதட்சணம் செய்கிறவங்களா இருக்கணும். ஹெல்ப்புக்கு நம்ம யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மாதமும் அங்கே பிரதட்சணம் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அந்தந்த மாதத்து ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி எந்தெந்த டேட்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணால் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும், என்னென்ன பாசிபிள் வேஸ் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு உண்டானது ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஆன்லைனில் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டேன். அதன் மூலமாக 100 rupees ரூமும் புக் பண்ணிட்டேன். கோயில் கிட்டேயே எங்களுக்கு ஒரு சூப்பர் ரூம் கிடச்சிருச்சு. எந்த டேட்டில் நம்ம அங்கே பிரதட்சணம் புக் பண்ணுறோமோ அன்றைக்கு ஏர்லி மார்னிங் 1 AM தான் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. இப்போ நேற்று திங்கக்கிழமை நான் புக் பண்ணியிருக்கேன்னா திங்கக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நம்ம போகிறப்போ ஈரத்துணியில் தான் போகணும். புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துக்கலாம். இப்போ சாமி பார்த்துட்டு வெளியில் வருவோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும். அதன் வழியாக நம்மளை டிக்கெட் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அனுமதிப்பாங்க. தெப்ப விழாவை ஒட்டி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போது தெப்பத்துக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் செய்திருப்பாங்க. அதனால் இன்னும் எனக்கு கம்ப்ளீட்டாக வாய்ஸே ரெக்கவர் ஆகலை பச்சை தண்ணியில் குளிக்கிற அளவுக்கு. அதனால் கிட்ட தான் ரூமுங்கிறதுனால வெந்நீரில் குளிச்சுட்டு ஈரத்துணியில் போனேன். தலை குளிச்சுட்டு தான் போனேன். போகும்போதே மொபைல் எதுவும் எடுத்துகிட்டு போகல, ரூம்லேயே வச்சுட்டேன். ஆனால் நம்ம க்யூவில் கூட கொடுத்துக்கலாம். மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்குது, லக்கேஜ் டெபாசிட் கவுண்டரும் இருக்குது. நாங்கள் போகும்போது தரிசன டிக்கெட், கொஞ்சம் காசு, ஆதார் கார்டு மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அதை நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட வச்சுக்கலாம், சின்ன பர்ஸில் வச்சுக்கலாம், ஸ்லிங் பேக் மாதிரி வச்சுக்கலாமான்னா அப்படியும் வச்சுக்கலாம். ஜென்ஸுக்கு ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. அங்கே பிரதட்சணம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. எனக்கு எப்போயுமே சுடிதார் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப டைட் ஃபிட்டிங்ஸாக போட்டுக்காதீங்க. சில டைம் சுற்றுறப்போ கிழிஞ்சு போய்டும், ஏன்னா ஈரத்துணி இல்லை. அதனால் குழந்தைங்க விருப்பப்பட்டால் நம்ம கூட அங்கே பிரதட்சணமும் செய்யலாம், இல்லை கூடயே நடந்து வரலாம். கை குழந்தை வச்சுருக்கேன் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கே சேவாக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நம்ம செய்கிறப்ப கூடயே நடந்து வாங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஹஸ்பண்ட் க்யூவில் பின்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லேடிஸ் தான் அங்கே பிரதட்சணம் செய்வோம் தனியாக, அடுத்து தான் ஜென்ஸ் செய்வாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கூட நம்ம செய்துட்டு வந்து அவங்கள பார்ப்போம். வெண்டிவாக்கிலி சைடு தான் அவங்க அந்த சைடு நின்றுட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம குழந்தைய வாங்கிட்டால் அவங்க செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற சுபதம் என்ட்ரி. இதன் வழியாக நம்ம நேராக போய் ரைட் சைடில் திரும்பிக்கணும். இந்த இடத்துல விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேராக போனீங்கன்னா இந்த ரைட்டில் திரும்பணுன்னு ஒரு என்ட்ரி வந்துடும். 300 தரிசனத்துக்கு போக வேண்டாம். நேராக போனால் ரைட் சைடில் திரும்பணுன்னு ஒரு என்ட்ரி வரும். அங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அங்கே போய் நீங்கள் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க அங்கே பிரதட்சணுக்கு எது என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ட்டு. ஸோ டிக்கெட் ஆதார்லாம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க, அடுத்து ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. சரி போய் டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு நாங்கள் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார க்யூ ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஈரத்துணியில் தான் நம்ம போகணும் ஆஸ் பர் ரூல். சில டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, சில டைம் அப்படியே விடுவாங்க. ஆனால் நேற்று பர்டிகுலராக அதுவும் நாங்கள் போகிறப்போ விஜிலன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க நம்ம ஈரத்துணியில் தான் வந்திருக்கோமா, தலை எல்லாம் ஈரமாக இருக்கா அப்படின்னு. இல்லைனா என்ட்ரியிலேயே அலோவ் பண்ணலை, ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணலை நேற்று. அதை தாண்டி உள்ளே போகிறோம் அப்படின்னா சூப்பர்வைசர் செக் பண்ணாங்க நம்ம ஈரத்துணியில் தான் வந்திருக்கோமா அப்படின்ட்டு. எந்த ஈரமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் இப்போ தான் மொட்டை அடித்து குட்டியாக முடி இருக்கா, எனக்கு ரொம்ப பெருசாக வளரலை. அது என்ன ஈரம் பண்ணாலும் உடனே காஞ்சிரும். நீ ஏன் தலை குளிக்கலை அப்படின்ட்டார் அவர். இல்லைங்க நான் குளிச்சுட்டேங்க, தலை குளிச்சுட்டு தாங்க வந்தேன், பட் அது சின்ன முடிங்கிறதுனால அதெல்லாம் முடியாது, ஈரத்தோடு வா அப்படின்னாங்க. அப்புறம் போய் ஈரத்தோட தலையில் நனைச்சிட்டு வந்தேன். நேற்று அதுவும் குறிப்பாக நாங்கள் போகிறப்போ எங்கள் கூட பின்னாடி க்யூவில் வந்த டிவோட்டிஸ்க்கும் சரி ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணி தான் 2 தடவை செக் பண்ணாங்க நாங்கள் ஈரத்துணியில் தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்க. அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணேன். நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணாலே ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருதான் அப்படின்னு. திவ்ய தர்ஷன் டோக்கன், ஸ்லாட், சர்வதர்ஷன் டோக்கன்லாம் நம்மளை ஃபோட்டோ எடுத்து தான் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வரும்.
டிப்புக்கெல்லாம் இப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்பயும் வரும். மற்ற டிக்கெட்ஸுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவும் வரல. நேற்று வரல. நாங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ மேபி நம்ம ஆதாரோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கலாம். இப்போ என்னோடய நம்பர் போட்டேன் அப்படின்னா ஆதார் நம்பர், அதற்குண்டான பேரோட அந்த டீட்டெயில்ஸ் வேணால் அவங்கள்ட்ட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஏதோ நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நம்மளால் ஈரத்துணியில் போக முடியல அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஈரத்துணியில் போங்க. டிக்கெட் ஸ்கேனிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லேடிஸ் தனியாக உட்கார வைப்பாங்க, ஜென்ட்ஸ் தனியாக உட்கார வைப்பாங்க. ஜென்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட்லேயுமே ஃபுல்லாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். மேபி புக் பண்ண எல்லாமே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருந்தாங்க. 2:50க்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. பேக் ஸ்கேனிங் முடிச்சு, ஃபிசிக்கல் ஸ்கேனிங் முடித்து மகாத்வாரம் தாண்டி கொடிமரத்துக்கிட்ட போய் வெயிட் பண்ணுறப்போ மணி 2:55. ஒரு 3 நிமிஷம் நின்றுப்போம். 2:59க்கு லேடிஸ் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறவங்களும் உள்ளே போயிட்டாங்க. கரெக்டாக 3 மணி போல் சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே நுழையிறப்போ வரதராஜ பெருமாள் சன்னதி சுற்றி தான் விட்டாங்க. நான் லாஸ்ட்டில் இருந்ததுனால என்னோடய டேர்ன் வந்து அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ மணி 3:06. 3 மாதம் வேறு ஆச்சா. அந்த இடத்துல நம்ம அப்படி படுத்துக்கும் போதே அப்படி ஒரு ஃபீல். உள்ள சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறவங்கெல்லாம் நின்றுட்டு சுப்ரபாதம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அப்படியே படுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சுத்தமே ஃபீல் பண்ணி தான் செஞ்சேன்னா. ஆல்ரெடி 3 மாதம் ஆச்சு, இனி அடுத்து 3 மாதம் ஆகும் செய்கிறதுக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே அந்த சுப்ரபாதமும் மனசில் ஓடுது. அவங்க விண்ணப்பிக்க நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் பொறுமையாக தான் லேடி செஞ்சாங்க. அப்படி போய் பிரகாரம் சுற்றி விமான வெங்கடேஸ்வரர் கிட்ட வர்றப்போ சுப்ரபாதம் ஃபுல்லாக விண்ணப்பித்து முடிச்சுட்டாங்க. பெருமாளுக்கு பேக் சைடில் வர்ற வரைக்கும் அந்த அங்க பிரதட்சணம் பெருமாளுக்கு உண்டானது மாதிரி தோணுச்சு. அதுக்கடுத்து சுற்றுனதெல்லாமே ஸ்ரீ ராமானுஜருக்கு. ஏன்னா அந்த விமான வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி திரும்புகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கிட்ட நீங்கள் உக்காந்து குனிஞ்சு பாருங்கள், அங்கே செவத்தில் ஸ்ரீ ராமானுஜரை செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் செய்த அங்க பிரதட்சணமெல்லாம் ஸ்ரீ ராமானுஜருக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி அவர் கிட்ட போகும்போது அப்படி ஒரு சந்தோஷம். ராமானுஜா அங்க பிரதட்சணம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. விமான வெங்கடேஸ்வர பெருமாள் கிட்டே வந்தப்போ சுப்ரபாதம் முடிஞ்சோன்னே கொஞ்சம் அந்த சபையர் அறைக்கிட்டே எந்திரிக்க சொல்லிட்டாங்க லேடிஸை. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஜென்ஸ் செய்கிறதுக்கு. எழுந்திரிச்சோன்னா லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் விமான வெங்கடேஸ்வர பெருமாளை பார்க்க போகலன்னா அலோவ் பண்ணல. சரின்ட்டு அதை தாண்டி போனால் பாஷ்யக்காரில் சன்னதி ராமானுஜர் அந்த டோரு ஓப்பனில் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருவோண நட்சத்திரம். வரதராஜ பெருமாள் சன்னதியும் ஓப்பனில் இருந்தது, ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியும் ஓப்பனில் இருந்தது. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நரசிம்மரை சேவிச்சுட்டு வெளியில் போய் லட்டு கொடுக்குற இடம் வழியாக சுற்றி வந்து ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளார கொடி மரத்துக்கிட்டே மறுபடியும் போய் வெயிட் பண்ண விட்டுட்டாங்க லேடிஸை. அதுக்கப்புறம் ஜென்ஸு செய்துட்டு அவங்க ரெங்கநாய்க்கு மண்டபம் வழியாக வந்து கல்யாணோத்சவ மண்டபத்துக்கு முன்னாடி அவங்கள உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வெல்லம் எவ்வளோ துலாபாரம் கொடுக்கணும், அரிசி எவ்வளோ துலாபாரம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போய் அதை கேட்டுட்டு உட்காந்துருந்தேன். 3:30 மணி இருக்கும் அப்போது காலையில். எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகமெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு 3:50 போல் கோயில் உள்ளேருந்து கொடிமரத்தை பிரதட்சணம் வந்து மறுபடியும் கோயில் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக பெரிய மாலை, அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமாலை மேலே தாளங்களோட எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஏகாங்கி தான் அந்த பெரிய மாலையை சுமந்துக்கிட்டு வருவார். அப்புறம் பார்த்தா பெரியஜியர் சுவாமி திருவோண நட்சத்திரத்துக்கு வருவாங்களாம். அவங்கள பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கையில் திருதண்டம், ஒரு கூடையில் துளசியோட பெரியஜியர் சுவாமி ஏகாங்கியோட மேலே தாளங்களோட கொடிமரம் சுற்றி அவங்க உள்ளே போனாங்க. எல்லாரையும் சிரிச்ச முகமாக ப்ளஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்த்தது. அவங்க உள்ளே போனோன்னே ஒரு 3:53 இருக்கும். அலோவ் பண்ணிட்டாங்க தர்ஷனத்துக்கு. 3:54 நாங்கள் மிடில் க்யூவில் தான் மோஸ்ட்லி போகிறது. லெஃப்ட் க்யூ ஃப்ரீயாகவே இருந்தது. ரைட் சைடில் தான் ஃபஸ்ட்டு க்யூவில் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. கரெக்டாக நாங்கள் போகிறப்ப லைட் எரிஞ்சிருந்தது. நான் ஒரு 10 பேர்லேயே முன்னாடி போயிட்டேன். உள்ளே போகிறப்ப பங்காரு வாக்கில் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் போய் அந்த மிடில் நிற்கிறப்ப தான் லைட்டெல்லாம் அணைச்சோன்னே பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கருடாழ்வார், அந்த பக்கம் தூணில் வராகசுவாமி தாயாரை சேவிச்சு மேலே பார்த்தா அந்த லைட்டிங்ஸில் மேலே இருக்கிற தசாவதாரங்கள்லாம் ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க.
எங்களெல்லாம் பார்த்துட்டு திரும்பினோன்னே லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் பெருமாள் தீப ஒளியில் அவருடைய திருநாமம் தான் ஃபஸ்ட்டு பளிச்சுன்னு பட்டது. தோமாலா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துருந்தாங்க. கீழே ஆச்சக சுவாமியெல்லாம் யாரும் இடையில இல்லாததுனால நல்லா திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் பார்க்க முடிஞ்சது. சின்ன சின்ன மாலையெல்லாம் சாத்தியிருந்தாங்க. தாயாருக்கு சின்ன மாலை, சங்கு சக்கரத்துக்கு சின்ன சின்ன மாலை, நல்ல மெரூன் கலர் வஸ்திரம். பெருமாளுக்கு எப்போதுமே இந்த அங்க பிரதட்சணம் அப்போ தரிசனம் செய்கிறப்போ விஸ்வரூபம் மாதிரி பெருசாக இருப்பார். அப்படியே அந்த நிலப்படியிலேருந்து பெரிய பெருமாளாக தெரிவார். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். மெரூன் கலர் வஸ்திரம், சிரிச்ச முகத்தோட, ஃபுல்லாக கோல்டாக இருப்பார். இந்த அங்க பிரதர்ஷனத்தப்போ பார்க்குறப்போ ஒரே கோல்டு தான் தெரியும். கவசம் போட்ட மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு. ஆனால் அந்த வஸ்திரத்தோட நல்ல திருவுருவம் நல்லா தெரிஞ்சது பெருமாளுக்கு. ஸோ ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திருவோண நட்சத்திரம் இல்லையா? ஸோ அவங்களையும் நினச்சி சேவிச்சுக்கிட்டே வெளியில் வந்தோன்னே இந்த சைடு வரதராஜ பெருமாள் தீர்த்தம் சடாரி அந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க. வகலாதேவி அம்மன் சன்னதிக்குள்ளேயும் போக முடியல, க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ பிரகாரம் சுற்றி வர்றப்போ அகெயின் செவத்தில் இருக்கிற ராமானுஜர், அவரை தாண்டி விமான வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிச்சுட்டு வந்ததும் அகெயின் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி ஓப்பனில் இருந்தது. எல்லோ கலர் வஸ்திரத்தில் அலங்காரம் அருமையாக இருந்தது. நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனால் சடாரி சாதிப்பாங்க. அது வந்து நம்மாழ்வாரோட அம்சம் ஸ்ரீ சடாரி. இங்கே ஸ்ரீவாரி கோயிலில் பாஷக்காரில் சன்னதியில் இருக்கிற சடாரி அனந்தாழ்வார் அம்சம் ஆனது, ரொம்ப விசேஷமானது. ஸோ அவரை சேவிச்சுட்டு, நரசிம்மரை சேவிச்சுட்டு, ரெங்கநாதர், வெள்ளி கதவுகளில் உலகளந்த பெருமாள், கஜேந்திர மோட்சம், ரைட் சைடில் செவத்தில் குட்டி கிருஷ்ணர் இருப்பார். அவங்கள சேவிச்சுட்டு வெளியில் வர்றப்போ குட்டி லட்டு பிரசாதத்தோட மணி 4-6 ஜென்ரலாக 1 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம் மத்தியானம் காலையில் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 4-6 4:15 ஆகும் வெளியில் வர்றதுக்கு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ஸ் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு வர்றப்போ ஸ்ரீ ராமானுஜ சன்னதிக்கிட்ட பெரியஜிய சுவாமி உட்காந்துருந்தாங்க. பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணாங்க. திருவோண நட்சத்திரத்துக்கு அவங்க வராங்க போல இருக்குது. ஸோ எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அங்க பிரதட்சணம் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் அப்கமிங் டேஸில் அங்க பிரதட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியாக அங்க பிரதட்சணம் சேவா. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி திருப்பதியில் அங்க பிரதட்சணம் செய்கிறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போது தெப்போச்சத்தப்போ நீங்கள் அங்க பிரதட்சணம் புக் பண்ணிக்கிங்கன்னா புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்ய முடியாது. ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே செய்திருப்பாங்க தெப்ப விழாக்கு. நீங்கள் உங்கள் ரூம்லேயோ இல்லை பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயோ இல்லை பப்ளிக் பிளேஸில் பாத்ரூம்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் ஈரத்துணியில் போகலாம். ஆக்சுவலாக என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது, நீட்டாக இருக்குது. அங்கே கூட நம்ம மேலே தண்ணியை ஊற்றிட்டு போகலாம். தேங்க்யூ.